நல்லா கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாகணும். அதுக்கு வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல திரும்பிடுறாரு. பட் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனந்த் சொல்லலாமா, எப்பயுமே அவர் நல்லா தான் பண்றவரு. சீரியஸ் தான், சீரியஸ் எல்லாம் ஒரே கேங்ஸ்டர் மேட்டர் தான். பாட்டு சுமாரா தான், ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னது கேங் தான், மாஃபியா கேங்கு டைட்டிலே சொல்லிட்டாங்க. பெருசா வேற ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பார்க்கலாம். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நல்லா இருக்கு. நல்ல ரவுடிஸ் தான், அது வேற எதுவும் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. பார்க்கலாம். இப்போ வந்து போறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து போறது தெரியல. ஏன்னா எவ்வளவு படம் எவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிற படம்லாம் கூட எப்போ இன்ட்ரோல் வரணும்னு காத்துட்டு இருப்போம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படான்னு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. அடுத்த வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த வில்லனுங்கெல்லாம் எப்படி லாஸ்ட்ல என்ன மாதிரி ஆயிடுவாங்கன்றது ஒரு இது வரைக்கும் எடுக்காத படத்தை நல்லா எடுத்திருக்காங்க. பாராட்டக்கூடியது தான். டைரக்டருக்கு மனதார நன்றி தெரிவிக்கிறேன். சார் காமெடி வந்து அவரே எல்லாமே காமெடி பண்றாரு, நல்லா இருக்கு. நான் எப்பவுமே சிரிக்காத இந்த படத்துல சிரிச்சிருக்கேன் போது பாராட்டக்கூடியது தான். ரொம்ப நல்லா இருக்கு, வரவேற்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, வரவேற்கலாம். அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த டைரக்டர். அதனால இந்த படத்துல நான் சொல்ல வர்றது எப்படின்னா, ஒரு இன்னைக்கு சிட்டில இருக்கிறது அப்படியே ஒரு நேச்சுரலியா ஒரு இருந்த ஒரு மாதிரி காட்டியிருக்காரு. யாருமே இது வரைக்கும் பண்ண முடியல. லோக்கல் இருக்கிற ரவுடிஸ் இதெல்லாம் பக்காவா காட்டியிருக்காரு, வரவேற்கலாம். யாருக்கும் இந்த மைண்ட் செட் வராது. ரொம்ப பாராட்டக்கூடியது. எல்லாம் பார்க்கலாம், தாராளம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி.